नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिसालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய வர்ணனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் மேலும் இந்த மார்க்கத்துக்காக உலகெங்கும் போராடி கொண்டிருக்கும் முஜாஹிதீன்கள் மேலும் இந்த தூய இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியிட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இன்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஐஜிசியுடைய வாராந்திர பயானிலே இன்று திடீரென்று பேச சொன்னபோது எந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பது என்று யோசித்த போது சரி வரலாற்றை பேசுவோம். ஏனென்று கேட்டால் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற சமுதாயங்கள் எந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த உலகத்திலே எல்லாமே தோன்றிய சமுதாயங்கள். சிந்து சமவெளி சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை நைல் நதியிலே தோன்றிய சமுதாயமாக இருக்கட்டும், ஆனால் உலகத்திலே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று கேட்டால் அது முஸ்லீம் உம்மா மாத்திரம்தான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த முஸ்லீம் சமூகத்தை படம் பிடித்து காட்டுகிறான். நீங்கள் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலே தானாக தோன்றிய சமுதாயம் அல்ல, இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம். அப்போ இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த சமுதாயம் படைக்கப்பட்டதின் பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அந்த சமுதாயம் படைக்கப்பட்டது, அந்த சமுதாயம் வெறும் வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை. மாறாக அந்த சமூகம் படைக்கப்பட்டதற்கு பின்னால் இறைவன் அந்த சமூகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்திலே எதிர்நோக்குகிறான் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சிலேடியாக அங்கு சொல்லி காட்டுகிறான். நீங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறீர்கள். முஸ்லீம்களை பொறுத்து நீங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை பற்றி சொல்லும் போது நாம் பார்க்கிறோம், உம்மத்தின் வசத் என்று சொல்லி காட்டுகிறான், ஹைர உம்மா என்று சொல்லி காட்டுகிறான், உம்மத்தின் காலிதா என்று சொல்லி காட்டுகிறான், உம்மத்து ரிசாலா என்று சொல்லி காட்டுகிறான், உம்மத்து ஷாஹிதா என்று சொல்லி காட்டுகிறான். இறைவன் இந்த சமூகத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே பல்வேறு அடைமொழிகளை இந்த சமூகத்துக்கு தருகிறான். நீங்கள் தான் நிலையான சமுதாயம், இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயம், சாட்சியளிக்கக்கூடிய சமுதாயம், வெற்றியளிக்கக்கூடிய சமுதாயம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லீம் உம்மத்தை, குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்தை தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழகாக சித்தரித்து காட்டுகிறான். ஆனால் இந்த 1400க்கு மேற்பட்ட இந்த முஸ்லீம் சமூகத்துடைய வரலாற்றை நாம் அறியாத மக்களாக இருக்கிறோம். அல்லமா இக்பால் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள், வரலாறு என்றால் என்னவென்று கேட்டால் ஒரு சமூகத்துடைய குரலுடைய பாதுகாப்பு பெட்டகம். எப்படி நீங்கள் ஒரு விமானம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் பிளாக் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் இருந்தால் தான் அது விமானம் எப்படி விபத்திற்குள்ளானது என்ற அனைத்து விவரங்களையும் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அந்த பிளாக் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி விட்டால் எதனால் ஏற்பட்டது என்பதை துல்லியமாக கண்டுபிடிப்பது என்பது முடியாத ஒரு காரியம். அதுபோல ஒரு சமூகம் எழுச்சி பெற வேண்டுமென்றால், ஒரு சமூகம் தான் கடந்துவிட்ட பாதையிலிருந்து செய்த தவறுகளிலிருந்து படிப்பினை பெற வேண்டுமென்றால், ஒரு சமூகம் தான் எந்த பாதையை கடந்து வந்தோம் என்பதை மீள்நோக்க வேண்டுமென்றால் அந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்தை குறித்த வரலாற்று பார்வை என்பது கண்டிப்பாக வேண்டும்.
அப்போ இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த சமுதாயத்தை காட்டிலும் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கடந்த கால வரலாறை தெரியாத சமூகமாக இருக்கிறது. இன்னும் ஒரு அறிஞர் அழகாக சொல்லி காட்டினார், எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தெரியவில்லையோ அந்த சமுதாயத்துக்கு தன்னுடைய நினைவாற்றிலே இழந்த சமுதாயத்துக்கு ஒப்பானதாக கருதப்படுவார்கள். எப்படி ஒரு மனுஷன் அவனுக்கு மெமரி இல்லைன்னா எப்படிப்பட்ட மனிதனாக கணிக்கப்படுவானோ அதுபோல தான் ஒரு சமூகம் தன்னுடைய வரலாறு தெரியாத சமூகம் கணிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான் திருமறை குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா எப்படி தன்னுடைய பண்புகளை பற்றி சொல்லுகிறானோ, எப்படி மறுமையை பற்றி சொல்லுகிறானோ, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களுக்கு பல்வேறு வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். கடந்து போன சமுதாயங்களை பற்றி, இறைவனுடைய கட்டளையை மீறியதால் அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பற்றி, இல்லை இறைவனுடைய கட்டளைக்கேற்ப வாழ்ந்து சென்ற சமுதாயங்களை பற்றி, முஸ்லீம்கள் யாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், யாரை முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது, இது போன்ற எண்ணற்ற வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய எல்லா இடங்களிலும் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான், அதிலெல்லாம் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. திண்ணமாக அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கிறது, இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது, இதில் படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையிலே வரலாற்றுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மால்கம் எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாலிக்கல் ஷாபாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு சமுதாயத்திற்கு கடந்த கால வரலாற்றை தொலைத்து விட்டதோ நிச்சயமாக அந்த சமுதாயத்தால் புதிய வரலாறை படைக்க முடியாது. நீங்க இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்த உம்மத், இந்த உலகத்துல யாசிக்க வந்த சமுதாயம் அல்ல இது, பிறரிடம் கையேந்த வேண்டிய சமுதாயம் அல்ல இது, பிறருக்கு மார்க்கத்தையும் பிறருக்கு எல்லா விதையும் கொடுக்க வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டிய சமுதாயம். அதற்கு தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஆனால் அந்த சமுதாயம் எப்படி புதிய வரலாறை படைக்க முடியும் கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் என்ன, தன்னுடைய கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் கலீஃபாக்களுக்கு பிறகு, சஹாபாக்களுக்கு பிறகு என்ன, அந்த குறிப்பாக அந்த 4 கலீஃபாக்கள், அதாவது நேர்வழி நின்ற அந்த 4 கலீஃபாக்களுக்கு பிறகு அந்த கிலாஃபத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நுபுத்துவத்தின் வழிமுறையான ஆட்சி முறை முடியாட்சிக்கு மாறினாலும் கூட அவ்வப்போது இந்த மார்க்கத்தை சீர்தூக்குவதற்காக எத்தனையோ அறிஞர்கள் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திலே தோற்றுவித்திருக்கிறான். இன்னும் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் என்ன அல்லாஹ் தஆலா ஒரு குழுவை அல்லது ஒரு அறிஞரை அனுப்புகிறான். எதற்கு? இந்த மார்க்கத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட், சீர்படுத்துவதற்காக. அதுபோல் அந்த சஹாபாக்களுக்கு பிறகு வந்த காலச்சூழலிலே நாம் அதிகமாக சொல்லக்கூடிய 4 பெரும் இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய இமாம்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பல், இமாம் மாலிக், இந்த 4 இமாம்களும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக, இந்த இஸ்லாம் இந்த மண்ணில் மேலோங்குவதற்காக, இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணை ஆளக்கூடிய கொள்கையாக உருவாக்குவதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 இமாம்களை பற்றி யாரிடமாவது போய் கேளுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 இமாம்கள் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன தெரியாது, தகவல்கள் தெரியாது. அதற்கு மேலே என்ன, அந்த இமாம்கள் பேரில் ஒரு மதஹப் இருக்குது, அவ்வளோதான் தெரியும். உண்மையா இல்லையா? அந்த இமாம்களை வெறும் ஃபிக்குவோடு, ஒரு சிறிய இஸ்லாத்துடைய ஒரு சிறிய வட்டத்தோடு என்ன பண்ணிட்டோம், சுருக்கி விட்டோம். இன்னும் சொல்ல கேட்டால் இந்த இமாம்களை இன்றைக்கு விமர்சிக்கக்கூடிய, இன்றைக்கு காரசாரமாக விமர்சிக்கக்கூடிய நவீன இமாம்கள், இவர்களுடைய தியாகத்திலே, இவர்களுடைய தக்குவாவிலே, இவர்களுடைய அந்த இறையச்சத்திலே எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றையெல்லாம் படித்து பார்த்தால் தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த இமாம்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மார்க்கத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக, இந்த மார்க்கத்தை மீண்டும் புனரமைப்பதற்காக தங்களால் இயன்ற எல்லா விதமான முயற்சிகளும் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த இமாம்களுடைய மறுபக்கத்தை வெறும் ஃபிக்கு ரீதியாக பார்த்து பழக்கப்பட்ட அந்த இமாம்கள் இந்த மார்க்கத்துக்காக ஆற்றிய பங்களிப்பை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்பட்டு தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் அதில் குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாறுனா மிகப்பெரிய வரலாறு அல்ல, சுருக்கமாக அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் நாம் என்ன பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே பார்க்க இருக்கிறோம். இந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியுடைய வரலாற்றை இன்று இருக்கக்கூடிய இமாம்கள் படித்து பார்த்தார், இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் இதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொண்டார்கள் என்றால்,
இவர்களை போன்று செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் அவர்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த சமூகம் எழுச்சி பாதையில் செல்வதற்கு எந்த தடையும் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு இமாம்கள் தான் இந்த சமுதாயத்துடைய இதயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் எழுச்சியோடு செயல்படாத காரணத்தினால்தான், நான் யாரும் விமர்சிக்கவில்லை, இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து காத்திரமான பங்கை ஆற்றாத காரணத்தினால்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக எப்படி சஹாபாக்களுடைய காலத்திலே, அதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே, சஹாபாக்களுக்கு பிந்தி வாழ்ந்த அறிஞர்களுடைய காலத்திலே, தாபீன்களுடைய காலத்திலே இமாம்கள் இந்த மார்க்கத்துக்காக பங்காற்றினார்களோ, அதே போல இன்ஷா அல்லாஹ் இன்று இருக்கக்கூடிய இமாம்களும் பங்காற்றுவதற்கு இந்த உரை நிச்சயமாக அவர்களுக்கு ஊக்கமளிக்குமானால் அதுதான் இந்த உரைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த வருகை, அவருடைய பிறப்பின் போது இருந்த அந்த அரசியல் சூழல்கள் இருக்கிறதே, அதை நாம் புரிந்து கொண்டால்தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எத்தகைய ஒரு இக்கட்டான நெருக்கடியான காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் என்பது என்ன பண்ண முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நேர்வழியில் நடந்த 4 கலீஃபாக்கள், அதாவது சையீதுனா அபூபக்கர், சையீதுனா உமர், சையீதுனா உஸ்மான், சையீதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு, குறிப்பாக சையீதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலேயே சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன இருந்துச்சு, சில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் என்ன ஒரு சமய பூச்சு பூசப்பட்டது. அந்த கருத்து வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள் நாளடைவிலே மார்க்கத்திலே பல பிரிவுகளாக, பல கூட்டங்களாக பிரிவதற்கு அந்த அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் தான் காரணமாக இருந்தது. குறிப்பாக சொல்ல கேட்டால் அந்த கூபா என்று சொல்லப்படக்கூடிய அதுதான் அனைத்து குழப்பங்களுடைய தலைநகராக இருந்தது என்று சொன்னால் அது மிகையான கருத்தல்ல. ஏன்னா அன்றைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், ஒட்டக போராக இருக்கட்டும், சிப்பின் போராக இருக்கட்டும், இல்லை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத்தாக இருக்கட்டும், எல்லாமே எங்க கூஃபாவை சுற்றியுள்ள நகரங்களில் தான் நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பிறப்பிற்கு முன்னால் அந்த சமயத்தில் எண்ணற்ற இஸ்லாத்தில் என்ன இருக்கு, குழுக்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது இல்லையா, எத்தனையோ எண்ணற்ற இயக்கங்கள் இருப்பதை போல அன்னைக்கும் எண்ணற்ற குழுக்கள் இருந்தது. அதில் குறிப்பாக ஒரு 4 விதமான குழுக்கள் பிரதானமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், காரிசியாக்கள், முஸ்தசிலாக்கள், முர்ஜியாக்கள். இதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஷியாக்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆதரித்தவர்கள் ஷியாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஷியானி அலி என்று அழைக்கப்பட்டார்கள். நாளடைவில் அது சுருக்கமாக என்ன, ஷியா என்று அழைக்கப்பட்டார்கள். இவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த அரபு மக்களிலே ஒரு சிலர், குறிப்பாக பனு ஹாஷிம் குடும்பத்தாரை சார்ந்தவர்கள், பிற அதாவது அபூபக்கரை விட உமரை விட கலீஃபாவுக்கு யார் தகுதியானவங்க, அலி ரலியல்லாஹு தஆலா தகுதியானவங்க. அதிலும் குறிப்பாக அபூபக்கர் உமரை கூட ஒரு சிலர் தான் சொன்னார்கள். பெரும்பாலாருடைய கருத்து உதுமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட அலி ரலியல்லாஹு தஆலா தான் கலீஃபா பதவிக்கு தகுதியானவர்கள் என்ற ஒரு சிந்தனை தான் இந்த ஷியாக்களுடைய அந்த பிரிவுக்கு அடிப்படை காரணமாக இருந்துச்சு. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட சிந்தனையாக மட்டும்தான் இருந்துச்சு. இது எப்போ ஒரு கொள்கையாக மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத் ஆனாங்க இல்லையா கர்பலாவிலே, அந்த கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத் ஆன பிறகு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலாவை அதாவது வரம்பு மீறி, அதாவது அந்த நிலைப்பாட்டுக்கு அதிகமாக எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, ஷியாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஷியாக்களுடைய குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கிலாஃபத் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். எப்போதுமே இமாமத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஷியாக்கள் இமாமத் என்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக அலியை நியமித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இமாம் என்பவர் குற்றம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் நம்ம நினைக்கலையா, ரசூலுல்லாஹ் தவறு செஞ்சிருக்கலாம்,
சஹாபாக்கள் செஞ்சிருக்கலாம், என்னுடைய தலைவர் தவறு செஞ்சிருக்கவே சாத்தியமே இல்லை என்று எப்படி வாதாடுகிறோமோ இப்பயே வாதாடுறோம். இந்த இவ்வளோ பலவீனமான மக்களுக்கு மத்தியிலே அப்ப இருந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, இந்த ஷியாக்கள் இமாம்கள் என்பவர் குற்றம் குறைகளை விட அப்பாற்பட்டவர். அதே போல இந்த இமாமை முஸ்லீம்கள் கூடி என்ன பண்ண முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்துடைய வம்சாவளியாகத்தான் வரும் என்பதுதான் ஷியாக்களுடைய கொள்கையுடைய மிக முக்கியமான அம்சங்களாக இருந்தது. இந்த ஷியாக்கள்ல பல பிரிவுகள் இருந்துச்சு. அதுல ஒரு சிலர் மிதமானவர்கள் எல்லாரையும் முஸ்லீம்களாக கருதினார்கள். அதுல தீவிர போக்கு கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, ஷியாக்கள் அல்லாதவர்களை முஸ்லீம்களாக கருதவில்லை. குறிப்பாக முதல் 3 கலீஃபாக்களை ஏற்றுக்கொண்டவர்களை என்ன பண்ணாங்க, அவர்கள் இஸ்லாத்துடைய எல்லையை விட்டு வெளியே வைத்திருந்தார்கள். சரிங்களா, இது ஷியாக்களுடைய நிலைப்பாடு. அடுத்தபடியாக காரிஜியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இமாம் அபு ஹனீஃபாவுடைய அந்த பிறப்பின் போது இருந்தார்கள். இந்த காரிஜியாக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுவும் டீட்டெயிலாக சொல்லலை, சும்மா ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த சிப்பீன் போரின் போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா அவர்களுக்கும் நடைபெற்ற போரின் போது என்ன பண்ணாங்க, அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக 2 தரப்பிலும் 2 நடுவர்களை நியமிக்கிறார்கள். அப்போ இந்த 2 நடுவர்களுடைய தீர்ப்பை இவங்க 2 பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், என்ன அல்லாஹ் இறக்கிய தீர்ப்பின்படியே நீங்கள் என்ன பண்ணணும், அல்லாஹ் இறக்கிய கட்டளையின்படியே நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் மனிதர்களுடைய தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அவர்களை விட்டு தனியாக பிரிந்து வந்து விட்டார்கள். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அல்லாஹ் இறக்கிய குர்ஆனின்படி தீர்ப்பு வழங்க வேண்டும். யார் தீர்ப்பு வழங்குவா, மனிதர்கள் தான் தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனால் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, மனிதர்கள் தீர்ப்பளிக்க கூடாது. அப்படி யார் யாரெல்லாம் தீர்ப்பளிக்கிறார்களோ அவர்கள்லாம் என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விட்டவர்கள். இந்த காரிஜியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிற முஸ்லீம்கள், அதாவது நம்மலாம் கறி அறுத்தா அந்த கறியை சாப்பிட மாட்டாங்க, நம்ம பாங்கு கொடுத்தா நமக்கு பின்னாடி தொழுவ மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதே போல இந்த 2 கூட்டத்திற்கும் அப்பாற்பட்டும் ஒரு சில கூட்டங்கள் இருந்துச்சு. இது நம்ம நீண்டு கொண்டே போவோம். இப்படியாக பல்வேறு கொள்கை குழப்பங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பிறப்பின் போது இஸ்லாமிய சமூகம் என்பது, முஸ்லீம் உம்மா என்பது ஒரே உம்மாவாக இல்லை. எல்லா முஸ்லீம்களும் ஒரே கொள்கையிலே, ஒரே கருத்திலே, ஒரே கொள்கை நிலைப்பாட்டிலே இல்லை. ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். சிலர் ஷியாக்களாக இருந்தார்கள், சிலர் காரிஜியாக்களாக இருந்தார்கள், சிலர் இது எல்லாத்தையும் விட்டு என்ன தனியே இருந்தார்கள், எதுவுமே தேவை கிடையாது, அதாவது ஈமான் கொண்டால் மாத்திரம் போதும், என்ன வேணா பாவம் செய்யலாம், அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான்ற கொள்கையிலும் என்ன பண்ணாங்க சில கூட்டத்தினர்கள் இருந்தார்கள். இன்னும் சில கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் என்ன, குரானை எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் என்ன பண்ணல, ஹதீஸ் இஜ்மாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதுபோல பல்வேறு கூட்டங்கள் இருந்த காலகட்டத்திலே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நோமான் இப்னு சாபித். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நோமான் இப்னு சாபித். அவங்க ஹிஜ்ரி 80வது ஆண்டிலே பிறக்கிறார்கள். எங்கன்னா நான் இப்போ சொன்னேன், எல்லா குழப்பங்களும் ஒட்டகப்போர், சிப்பீன் போர், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹாதத்தில் நடந்த அந்த கூபா நகரில் தான் என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறார்கள். அவர்கள் பிறந்த போது கலீஃபாவாக யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா மாலிக் இப்னு மர்வான் அவங்க கலீஃபாவாக இருக்கிறார்கள். அதே போல் அந்த ஈராக், அந்த கூபாங்கிறது எங்கே இருக்கு, ஈராக்கில் தான் இருக்குது. அந்த கூபாவுடைய ஆளுநராக, அந்த ஈராக்குடைய ஆளுநராக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரை பற்றி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த 4 கலீஃபாக்கள் இருக்கிறாங்கல்ல, 4 கலீஃபாக்களுக்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் எல்லாம் முடியாட்சியில் என்ன இஸ்லாத்துக்கு என்ன அல்லாவுக்கு பயந்த ஒரு ஆட்சியிலிருந்து சற்று விலகி சென்ற போது மீண்டும் அந்த 4 கலீஃபாக்களை போல் ஆட்சி செய்தவர் தான் யாரு, உமர் இப்னு அப்துல் அஜீஸ். அதனால தான் வரலாற்றிலே அவர்களை 2ஆம் உமர் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை பற்றி சொல்லும் போது சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தீயவன் இருக்கிறான் என்றால் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு இந்த ஹஜ்ஜாஜ் ஒருவனே போதுமானவனாக இருக்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு 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 எவில் கேரக்டர், ஒரு தீயவன் ஒருவன் இருக்கிறான்னா இந்த சமூகத்துக்கு யாரு ஹஜ்ஜாஜ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன கொடூரமானவன் தான் இப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறக்கும்போது அந்த ஈராக்குடைய கவர்னராக இருக்கிறார்.
இந்த ஹஜ்ஜாஜ் இறக்கும்போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வயது வந்து 15. அதே போல் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவங்க என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப சிறுவராக இருக்கிறார்கள். இந்த இமாம் அபூ ஹனீஃபா யாருன்னு கேட்டிங்கன்னா தாபீன். தாபீன்னா தெரியும்ல எல்லாருக்கும். தாபீன்னா என்ன? சஹாபியை பார்த்தவங்க யாரு? தாபீன். ரசூலுல்லாவை பார்த்தவங்க யாரு? சஹாபி. சஹாபியை பார்த்தவங்க தாபீன். அப்போ இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பல சஹாபாக்களை பார்த்தவர்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற சில சஹாபாக்களை என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்திருக்கிறார்கள். அதே போல் இவர்கள் வந்து பல்வேறு ஆசிரியர்களிடத்திலே இஸ்லாத்தை கற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா இமாம் ஹம்மாத். இவர் யாரிடம் வந்து பாடம் பெற்றோன்னு கேட்டிங்கன்னா அப்துல்லா இப்னு மசூத். தெரியும் இல்லையா, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸோ இவர்களுடைய மாணவராக இருந்த ஹம்மாத் இடத்துல தான் யார் பண்ணாங்க, இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் பாடம் கற்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆரம்ப காலகட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள், அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ஆரம்ப காலத்தில் ஃபிக்கில் மற்ற எந்த விஷயங்களும் கவனம் செலுத்தலையா. அவருடைய இயல்பான ஆர்வம் இதில் இருந்தால் தர்க்கம் செய்வதில், விவாதம் செய்வதில் தான் அதிகமாக தன்னுடைய திறமையை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டம் வந்த பிறகு இதில் பெருசாக ஒன்றும் நாலேஜ் இல்லை, கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விவாதம் தர்க்கம் செய்வதை விட்டு என்ன முழுமையாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். குறிப்பாக குர்ஆனுடைய திலாவத்தாக இருக்கட்டும், இல்லை நஹ்வு என்று சொல்லப்படக்கூடிய அரபி இலக்கணம், இலக்கியம், கவிதை யாப்பு என்று என்னென்னலாம் இருக்கோ, என்னென்ன கலைகள் இருக்கிறதோ எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரு முழுமையான அறிஞராக யார் இருந்தாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள், மிக பிரபலமான அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை பாராட்டுகிறார்கள். குறிப்பாக அபுதாவுத் தெரியல யார், ஹதீஸ் கலையுடைய நிபுணர். அவங்க சொல்கிறாங்க, இமாமை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார்கள், இவர்கள் இமாமுக்கெல்லாம் இமாமாக இருக்கிறார்கள். எப்படி இமாம்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கிறார்கள். அதே போல் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனுடைய மிகச்சிறந்த முஃபஸ்ஸிரீன்கள் ஒருவர், அவர் சொல்லி காட்டுறாரு, இந்த இமாம் பூமியில் இருக்கும்போதே வானத்தை தொட்டு விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய அறிவில் என்ன மிகச்சிறந்த உச்சநிலையை அடைந்து விட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி யார் இவங்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி, அபூதாவுத், இவங்கெல்லாம் அந்த காலத்துடைய பிரபலமான ஸ்காலர்ஸ். அவங்களாம் இமாமை பற்றி இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்லீம் உலகத்திற்கு செய்த மிகப்பெரிய சேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் குறிப்பாக 4 கலீஃபாக்களுக்கு பிறகு ஷூரா முறை என்ற ஒன்றே உருக்குலைந்து போயிருந்தது. அந்த சமயத்தில் மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் எப்படி தீர்ப்பு பெறுவது, ஒரு இது இருக்கணும் இல்லையா, ஒரு யூனிஃபைடு சிஸ்டம் இருக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா மதங்களும் வாழக்கூடிய இந்தியாவில் வந்து காமன் சிவில் கோடு கேட்குறான். எல்லா முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல காமன் சிவில் கோடு கேட்குறான். ஆனால் முஸ்லீம்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பேரரசில் என்ன இல்லை, காமன் லா இல்லை. ஒரு நீதிபதியும் தங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல இஸ்லாத்துடைய குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தீர்ப்புகளை எழுதி தொகுத்து அந்த மாதிரிலாம் என்ன இல்லை, எந்த விதமான புத்தகமும் இல்லை. இந்த இடைவெளியை முதல்ல இஸ்லாமிய வரலாற்றில் நிவர்த்தி செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் முதல்ல இஸ்லாமிய உலகத்தில் முஸ்லீம் உம்மாவில் முதல் முறையாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து என்ன ஆராய்ந்து அதிலிருந்து என்ன பல்வேறு விதமான சிக்கலான பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சொல்லி காட்டுகிறார்கள் 85,000 பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்களாம், அவர்கள் தீர்வுகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இமாம் அபூ ஹனீஃபாவாக இருக்கட்டும், எந்த இமாம்களாக இருக்கட்டும், அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், என்ன, நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அது குர்ஆனுக்கு முரணாக இருக்குமானால், சுன்னாவுக்கு முரணாக இருக்குமானால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். ஏன்னா இன்னைக்கு இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கிதாபாக நம்மிடம் கிடைப்பவை எல்லாம் அவருடையதான நம்மளால் 100% நம்ப முடியாது, கன்ஃபார்ம் செய்ய முடியாது. ஏதாவது இடைச்செருகள் அதில் இருந்திருக்கலாம். இடைச்சர்கள் இருந்திருக்கிறது என்ற காரணத்தினால, அவர்களுடைய ஒரு சில முடிவுகள் தவறானவை என்ற காரணத்தினால, தவறானவை இருக்கலாம் என்ற காரணத்தினால என்ன பண்ணக்கூடாது, அவர்களுடைய உழைப்பை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை, அவர்களுடைய தியாகத்தை யாரும் என்ன செய்ய முடியாது,
குறை சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க அப்படி எழுதக்குள்ள முதல்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தஹாரானா என்ன, தூய்மைன்ற பாடத்தில் தூய்மைனா என்ன, எப்படி, அதே அடுத்தபடி தொழுகை வரிசை கிரமமாக எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு வந்த எல்லா அறிஞர்களும் எப்படிப்பட்ட அறிஞர்களாக இருக்கட்டும், இமாம் மாலிக்காக இருக்கட்டும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், அபூ தாவூத், புகாரி, முஸ்லீம், திர்மிதி எல்லா ஹதீஸ் கிதாபும் எடுத்துங்க. இமாம் அபூ ஹனீஃபா எந்த ஆர்டரில் எழுதினாரோ அதே ஆர்டரில் தான் இவங்க எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னால் வந்த எல்லா அறிஞர்களும் புகாரி போன்ற, முஸ்லீம் போன்ற, திர்மிதி போன்ற எல்லா அறிஞர்களும் இந்த சிஸ்டத்தில் தான், இந்த ஃபார்மெட்டில் தான் எழுதணும் என்பதற்கு யார் ரோல் மாடலாக இருந்திருக்கிறா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு புகாரி இமாமையும் முஸ்லீமையும் பற்றி தெரிந்த அளவுக்கு, அதாவது இந்த ஹதீஸ்களை வரலாற்றில் இந்த மாதிரி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்த அளவுக்கு யாரை பற்றி தெரியாது? இந்த இமாம்களை பற்றி தெரியாது. நமக்கு தெரிஞ்சதில் என்ன, இமாம்கள் ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க, அதை பின்பற்றி நிறைய கூட்டம் வந்து போச்சு. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் இமாம்களை தப்பானவர்கள் என்று சொல்லவும் உண்டு. இன்னும் சில பேர் இமாம்கள் சொன்னது சொல்லாதது எல்லாத்தையும் இமாம்கள் பேரில் எது வந்தாலும் என்ன அதை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் உம்மத்தன் வஸத், நீங்கள் நடுநிலை சமுதாயமாக இருக்கிறீர்கள். எது சரியோ அதை எடுத்துக்கணும், எது தவறோ அதை விட்டுவிட வேண்டும். அப்போ அதே போல இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அபூ ஹனீஃபாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இவர்கள் இரண்டும் என்ன சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். சமகாலம் என்றால் அபூ ஹனீஃபாவுடைய இறுதி காலகட்டத்தில் தான் யார் வரா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரார்கள். இப்போ நார்மலாக இன்றைய காலகட்டத்தில் இப்போ இது கொஞ்சம் நினச்சி பார்த்தா நமக்கு வேதனையாக வருது. இன்றைய காலகட்டத்தில் இரண்டு அமைப்புகள்னு வச்சிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமைப்புடைய தலைவரை பற்றி இன்னொரு அமைப்புடைய தலைவர்கிட்ட கேட்டால் பாசிட்டிவாக பதில் வரங்கிறீங்க, நிச்சயமாக வராது. அவர் பாசிட்டிவாக செஞ்ச எல்லாத்தையும் விட்டுடுவாங்க. அவர் ஏதாவது ஒன்று தப்பாக செஞ்சுருப்பார், அதை எப்படியாவது பூதகரமாக்கி என்ன எந்த அளவுக்கு ஃப்ளாஷ் பண்ணி அவரை வந்து அவமானப்படுத்த முடியும் என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்துவாங்க. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டபோது ஒரு ஹதீஸை சொல்லி காட்டி சொல்கிறார்கள். எந்த ஹதீஸை சொல்லி காட்டி சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள், யாராவது ஒரு நல்ல காரியத்தை செய்து அதை வந்து அந்த காரியத்தை வந்து கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்வான் என்றால் அது வரைக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறதே, அதில் என்ன இருக்கிறது? ஒரு பங்கு அந்த மனிதனுக்கு கிடைக்கும். புரிதல் இந்த ஹதீஸு? யாராவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதர் கொலை செய்கிறார், அதை பின்பற்றி கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அதிலிருந்து என்ன கிடைக்கும்? அவருக்கு ஒரு பங்கு தண்டனை கிடைக்கும். அதே போல யாராவது ஒரு நன்மை செய்தால் அதை பின்பற்றி கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மையிலே ஒரு கூலி கிடைக்கும் என்ற ஹதீஸுக்கு தகுந்தவாறு இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, இந்த முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது, இந்த முஸ்லீம் மக்கள் இவர்கள் வந்து ஃபிக்குடைய விஷயத்திலே, சட்ட விஷயத்திலே அபூ ஹனீஃபாவுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். வரலாறுடைய விஷயத்திலே இப்னு இஷாக்குடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஹதீதுடைய விஷயத்திலே மாலிக்குடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். தப்சீருடைய விஷயத்திலே முகாத்திலுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இவர்கள்லாம் இந்தந்த ஃபீல்டில் என்ன ஸ்பெஷலிஸ்டான ஆளுங்கன்றாங்க. வரலாற்றுக்கு இப்னு இஷாக்கு, ஹதீதுக்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போல ஃபிக்குல யார் ஸ்பெஷலிஸ்ட்டு? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விசேஷமான நிபுணராக இருந்தார்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்களை, அதாவது தரமான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதில் 50 பேர் என்னவா இருந்திருக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய காலி என்று சொல்லுவாங்கல்ல, நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய சட்டங்கள் தான் அதில் சிலது சேர்த்தோ சேர்க்கப்படாமலையோ, அப்பாசிய கலீஃபாவாக இருக்கட்டும், உதுமானிய கலீஃபாவாக இருக்கட்டும், ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொகலாய பேரரசு வரைக்கும் என்ன இருந்துச்சு? அவர்கள் உருவாக்கிய சட்டங்கள் தான் இருந்தது. அவருடைய பெயரில் அது அவர்களுடையதாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தாயிக்களை போல் அல்லாமல் இன்றைக்கு நம்ம வந்து காலையிலும் மாலையிலும் எப்போ எல்லா நேரமும் பள்ளிவாசலில் கல்வி கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அதே சமயத்தில் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணாங்க? ஹிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துணியை என்ன பண்ணாங்க? விற்று வந்தார்கள். அதற்காக கூபாவில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நிறுவியிருந்தார்கள்.
எந்த அளவுக்கு இந்த இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை பற்றி மக்களிடத்தில் நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் யார்கிட்டையாவது சேமிக்கணும்னு ஆசை வச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் கூடுதலான பணம் வந்துச்சுன்னா வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம். நேராக இமாம் அபூ ஹனீஃபாட்ட வந்துட்டு உங்களோட தொழிலில் என்ன பண்ணுங்க, இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்மளை நம்பி யாராவது கொடுக்குறாங்களா? இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்மனா என்ன சொல்ல, பொதுவாக முஸ்லீம் சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னா, யாராவது கேட்க போனால் இவன் ஏன் நம்மளை தேடி வந்தான், இத்தனை பேரை விட்டுட்டு நம்ம மட்டும் தான் ஏமாந்தவனா, நம்ம மட்டும் தான் இழிச்ச வயனான்ட்டு என்ன நமக்குள்ள 1008 கேள்விகள் நம்ம மண்டையை குழம்புது, நல்ல மனிதராக இருந்தாலும் கூட. ஏன்னா முஸ்லீம் இன்றைய சமூகத்துடைய சூழல் அப்படி இருக்கிறது. இன்றைய சமூகத்தில் வந்து தொழுகையில், நோம்புல, ஹஜ்ஜில் சரியாக இருக்கிறவர்கள் கூட எதில் தவறி போயிடுறாங்க, பெண்ணாசையில் தவறிடுறாங்க, பொருளாசையில் தவறிடுறாங்க, என்ன கொடுக்கல் வாங்கல தவறிடுறாங்க. அதனால தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு மனிதரை போய் சொல்றார், ஒரு மனிதரை பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு புகழ்றார். உடனே உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நீ அந்த மனிதரோடு பிரயாணம் செஞ்சிருக்கியான்னு கேட்குறாங்க. இல்லை. நீ அந்த மனிதருக்கு பக்கத்து வீட்டுக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. நீ அந்த மனிதரோட ஏதோ குடுக்கல் வாங்க செஞ்சிருக்கியான்னு கேட்குறாங்க. இல்லை. அப்போ அந்த மனுஷன் வெறும் தொழுவுறது, நோம்பு நோக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறத வச்சு அவர் நல்ல மனுஷன் முடிவுக்கு வந்துட்ட. அப்படி அல்லங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிதர்சனமாக பார்க்குறோமா இல்லையா? தொழுவையில் நோம்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. எங்கே பிரச்சனை வருது? குடுக்கல் வாங்கல் கேரக்டரில் தான் என்ன இருக்கும், பலகீனமான மக்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டத்திலே அந்த மக்கள் வந்து தங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் லட்சக்கணக்கில் இவர்களிடத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்கிறார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வஃபாத்தின் போது, அவர்களுடைய மரணத்தின் போது அவர்களுடைய தொழிற்சாலைகளிலே மக்களுடைய பணம் 5 கோடி திர்ஹம்கள் முதலீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த காலத்திலே என்ன 5 கோடி திர்ஹம்கள் என்ன, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தொழிற்சாலையிலே மக்களுடைய பணம் முதலீடு செய்யப்பட்டிருந்தது என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் என்ன ஒரு நம்பிக்கை பெற்றிருந்தார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இமாம் அபூ ஹனீஃபா வந்து மற்ற இமாம்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்று கேட்டால், வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ் இல்லை, அவர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, நிர்வாகவியல் இருந்திருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க அந்த ஒரு தீர்ப்புன்னு வரக்குள்ள என்ன ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அவர்களால் வந்து தீர்ப்புகள் வந்து கொடுக்க முடிந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஹிஜ்ரி 145வது ஆண்டிலே அந்த பக்தாத், அப்போல்லாம் பக்தாத் இல்லை, இவங்க பிறகுக்குள்ளலாம் பக்தாத் கிடையாது, கூபா தான் தலைநகராக இருந்தது. பக்தாத் என்ற நகரம் நிர்மாணிக்கப்பட்ட போது அந்த ஒட்டுமொத்த நிர்மாண பணிகளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பரிண்டாக, தலைமை மேற்பார்வையாளராக 4 வருடங்கள் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் ஒரு இப்போ எப்படின்னு தெரியல, நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளலாம் ஹஜர்த்தாக இருந்தால் என்ன அவர் எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, என்ன ஹஜரத் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்வாங்க. இப்பயாவது பரவாயில்ல, அப்போ ஹஜரத் பைக்கில் போக முடியாது, ஹஜரத் பைக்கெல்லாம் போகிறாரு, ஹஜரத் பேசலாம் செய்கிறார். அதாவது ஹஜரத் என்பது தனியாக அவர் இந்த பள்ளிவாசலே இருக்கணும், அதை தவிர அவருக்கு வெளி உலகமே இல்லை. இதெல்லாம் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ வேணால் சில மாறி இருக்கலாம். இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெற்றிகரமாக வணிகராக இருந்திருக்கிறார்கள், வெற்றிகரமான அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இமாம் அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அதே போல் அவர்கள் எந்த அளவுக்கு வியாபாரத்திலே ரொம்ப தக்குவாதாரியாக இருந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களிடத்தில் நிறைய பேர் பொருள் கொடுக்க வருவாங்க. எதுக்குன்னா, அதை விற்று எங்கள் தாங்க, நீங்கள் அதில் ஒரு பகுதி எடுத்துங்கன்னு. அப்போ ஒரு பெண்மணி வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு சொல்கிறாங்க, எவ்வளோ விலை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க இமாம். உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இது கம்மியாக தான் போவோம், எப்படியாவது ஒரு 100 திரத்துக்கு என்ன பண்ணுறங்க விற்று தந்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இமாம் கூப்பிட்டு, இது 100 திரம் இல்லை, இது கண்டிப்பாக இது 500 திரம் மதிப்புள்ள பொருள், இதை போய் இவ்வளோ குறைவாக விற்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை நிப்பாட்டி வச்சு உடனே என்ன பண்ணுறாங்க, விற்று அந்த பொண்ணுக்கு தராங்க. அதாவது அந்த பெண்ணே 100 திரம் தான் அது போகணும்னு எதிர்பார்த்துட்டு வருது. அப்படிப்பட்ட பொருள் என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளுடைய தரம் இன்னும் அதிகமானது, அவங்க வந்து வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, வாங்கிட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடல, உடனே அந்த 500 திரத்துக்கு விற்று அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கிறார்கள். இன்னொரு தடவை இவர் ஒரு தடவை தன்னுடைய பார்ட்னர்கிட்ட சில துணிகளை கொடுத்து ஒரு ஊருக்கு அனுப்புகிறார். ஊருக்கு அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறாரு, அதில் ஒரு குறிப்பிட்ட துணியில் என்ன ஒரு சிறிய குறைபாடு இருக்கிறது, இந்த குறைபாட்டை சொல்லி விட்டு வாருங்கள், இந்த குறைபாட்டை சொல்லிட்டு வித்துட்டு வாங்கங்கிறாங்க. இவங்க போகிறாங்க, ஒரு மறதியில் என்ன பண்ணிடுறாங்க, ஞாபக மறதியில் அந்த குறைபாட்டை அந்த மக்களிடத்தில் சொல்லாமல்
யார் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, விற்றுட்டு வந்துடுறாங்க. விற்றுட்டு வந்து பொருளை அந்த பைசா கொடுக்குறாங்க. எவ்வளோ? 35,000 திரகங்கள். அப்பயே 35,000 திரகங்கள். நம்ம இருந்தால் போய் ஒரு ஊரில் செட்டில் ஆகிடுவோம். இமாம் கேட்குறாங்க, அந்த இதே குறைய சொன்னீங்களா? இமாம் மறந்துட்டேனே, என்ன இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 35,000 திரகத்தையும் சதகா செஞ்சிடுறாங்க. அதுலேருந்து அதில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு தவறான பொருள் வந்திருக்கலாம், எனக்கு அந்த பொருளே வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தக்குவாவுடைய அதாவது அந்த ரொம்ப ரொம்ப உச்ச நிலைன்னு சொல்லுவோமே, உச்சபட்ச நிலையில் ஒட்டுமொத்த 35,000 திரகங்களை என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக இறைவனுடைய பாதையிலே என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணித்து விடுகிறார்கள். அதனால்தான் அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீது கிளையுடைய பிரபலமான வல்லுனர் அவங்க இமாம் அபு ஹனீஃபாவை பற்றி சொல்லுகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபாவை போன்ற இரையச்சம் மிகுந்த மனிதரை நான் என்னுடைய வாழ்நாளில் கண்டதில்லை. உலகமும் உலகத்துடைய செல்வங்களும் அவர் முன்னால் குவிக்கப்பட்ட போது, உலகமும் உலகத்துடைய செல்வங்களும் அவர் முன்னால் குவிக்கப்பட்ட போது அவர் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். ஆனால் கசையடிகள் வழங்கப்பட்ட போது அதை நிலை குலையாமல் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். எந்த பதவிகளுக்காக மக்கள் அலைகிறார்களோ, மக்கள் ஓடுகிறார்களோ, அந்த பதவிகள் அவரை தேடி வந்த போது அவர் என்ன பண்ணல, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஹதீஸ்களின் நிபுணர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இன்னொரு பிரபலமான அறிஞர் ஹாதி இப்னு சுக்ரமா என்ற அறிஞர் சொல்லி காட்டுறாரு, இமாம் அபு ஹனீஃபா அவருடைய பின்னால் உலகம் வந்து கொண்டிருந்தது, உலகம் அவர் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு, அதை பார்த்து அவர் ஓடிக்கொண்டிருந்தார், உலகத்தை பார்த்து அவர் விரண்டோடி கொண்டிருந்தார். எங்களை கண்டு உலகம் ஓடிக்கொண்டிருந்தது, நாங்கள் உலகத்திற்கு பின்னால் ஓடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எங்களை பார்த்து உலகம் ஓடுது, ஆனால் நாங்கள் உலகத்தை துரத்துறோம். உலகம் அபு ஹனீஃபா பின்னாடி வருது, அபு ஹனீஃபா என்ன பண்றாரு, உலகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு என்ன உலகியல் பொருட்களின் மீது ஆசை இல்லாத மனிதராக இருந்தார். அதே போல இன்னொரு அறிஞர் சொல்லி காட்டுறாரு, இமாம் அபு ஹனீஃபா அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், எந்த ஒரு ஆட்சியாளனிடத்திலும் ஒரு சிறிய அளவேனும் அவர் எந்த காலத்திலும் அன்பளிப்பை பெற்றுக் கொண்டதில்லை. அவர்கிட்ட எவ்வளவோ அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு, அவர் என்ன பண்ணாரு, எந்த ஒரு ஆட்சியாளரிடத்திலும் ஒரு சிறிய அன்பளிப்பை கூட அவர் வந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவராக இருந்த இமாம் அபு யூசுப் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அபு ஹனீஃபாவை பற்றி கேட்டபோது சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் ஹராமான பொருட்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்தார்கள், எப்போதும் பெரும்பாலும் மௌனமாக இருந்தார்கள், வீணான வார்த்தைகளை தவிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தனக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை மட்டுமே பேசுவார்கள், தெரியலைன்னா என்ன பண்ணுவாங்க, தெரியவில்லை என்று என்ன பண்ணுவாங்க சொல்லிவிடுவார்கள், யாரை பற்றியும் தவறாக பேசியதில்லை என்று. இவ்வாறாக பல்வேறு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அறிஞர்களுடைய கூற்றுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது இப்படி என்ன மக்களிடத்திலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், மக்களிடத்திலே ஒரு ஆளுமை செலுத்திய காரணத்தினால்தான் அவர்களுடைய சட்டத்தை என்ன பண்ணாங்க, மக்கள் முழு மனசாக ஏற்றுக்கொண்டார்கள். இமாம் அபு ஹனீஃபா எதை சொன்னார்களோ அதை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா? காரணம் என்ன, அவருடைய சொல் சரியாக இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய செயலும் சரியாக இருந்தது. இன்னைக்கும் இமாமை விட மிகப்பெரிய தாய்க்கெல்லாம் இருக்கலாம், சொல் பேச்சில் மிக திறந்த என்ன அழகாக பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏன் மக்கள்கிட்ட அதனுடைய செல்வாக்கு போகலன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை சொல்கிறோமோ நாமே என்ன பண்ணுறதில்ல, அதன்படி நடப்பதில்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தைகளை விட உங்களுடைய என்ன செயல்கள் அதிகமாக பேசுகிறது. அன்னைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுல் விதாவில் வெறும் 20 நிமிஷம் பேசினாங்க, அதான் அவர்களுடைய அதிகபட்ச ஸ்பீச். அது போதுமாக இருந்தது அந்த சமூகத்திற்கு. ஏன், அந்த சமூகமும் அப்படி இருந்தது, ரசூலுல்லாஹும் அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு 2 நாள் முழுக்க பேசினாலும் பேசுபவரிடத்திலும் எந்த மாற்றமும் இல்லை, கேட்பவரிடத்திலும் என்ன இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன, நாம் பேச மட்டும் செய்கிறோம், எதை பேசுகிறோமோ அதன்படி என்ன அமல் செய்யக்கூடிய மக்களாக இல்லை. ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இன்னும் பல தகவல்களை பார்க்கும்போது கொடைவள்ளலாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கொடைவள்ளல்னா, அபு ஹனீஃபாவை நம்பி யாராவது ஒரு ஆள் போனால் என்ன இருக்கும், அவர் வந்து கையை வெறுங்கையா இல்லாமல் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவாருன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குமா. ஒரு தடவை அபு ஹனீஃபா ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காங்களாம், ஒரு மனுஷர் அபு ஹனீஃபாவை பார்த்துட்டு போய் எங்கே பார்த்தாலும் ஒழிஞ்சிக்கிட்டாராம். இதனால இந்த ஆள் நம்மளை பார்த்து ஒழிஞ்சிக்கிறான்னு கூப்பிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாராம். இங்கே வா, எதுக்காக என்னை பார்த்து ஓடி ஒழிகிற, இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் 10,000 ரூபா வாங்கினேன், அதை கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை மறந்துட்டேன், இது அது எனக்கு கொடுக்க முடியல, கொஞ்சம் பணம் முடியாயிடுச்சு. உடனே இப்போ அம்மடி இப்போ சொல்கிறாராம், உன்னுடைய பணத்தை ரத்து செஞ்சிடுறேன், உன்னால் கொடுக்க முடியலன்னு தானே நீ வந்து எனக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிற,
அப்படி என்னை பார்த்து ஓடி போகிற அளவுக்கு உன்னை நான் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வருத்தமாக இருக்கு, என் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மிக இலகிய மனம் படைத்தவர். இதெல்லாம் வந்து நம்மளா இப்போ சொன்னால் இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க, இல்லைனா வந்து என்ன நம்ப முடியாது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றிலே இது போல் பல விஷயங்கள் இருந்திருக்கிறது. அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஜக்காத்தை கொடுத்தாங்க, அது ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சில அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கிட்டத்தட்ட 25% என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய பொருளாதாரத்தில் எவ்வளோ லாபம் இருந்தாலும் சரி அறிஞர்களுக்காக செலவு செய்ய வரலாம், கல்விக்காக. யார் யாரெல்லாம் அறிஞர்களாக பொருளாதாரத்தில் நலிந்து போயிருக்கிறார்களோ, அதே போல் யாரெல்லாம் கல்வி கற்கணும்னு விரும்புவாங்க ஆனால் என்ன பண்ண முடியாது, அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் பண உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுக்கு தெளிவான உதாரணம் யாருக்குன்னா இவருடைய மிகச்சிறந்த மாணவர் யூசுப் அவர்கள். ஏன்னா இந்த யூசுப் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர்களை வந்து அவருடைய குடும்பம் ரொம்ப பொருளாதாரத்தில் நலிஞ்சு போயிருந்த காரணத்தினால கல்வியை விட்டு நிப்பாட்டுறவர்களுக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய செலவினங்களும் யார் பார்த்தான்னு கேட்டிங்கன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்தது மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் தெளிவாக சொன்னார்கள், இதற்காக இறைவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நன்றி செலுத்தக்கூடாது. நான் உங்களுக்கு என்னுடைய பணத்தை கொடுக்கவில்லை, உங்களுக்கு கொடுப்பதற்காக என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான், இது என் இறைவன் என் மீது செய்த மிக பெரும் அருட்கொடையாக இருக்கிறது என்று அந்த கொடுக்கக்கூடிய தனத்தில் கூட என்ன எந்த அளவுக்கு அடக்கத்தோடு இருந்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு இறைவனை பயப்பட முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தார்கள். நீங்கள் நம்முடைய நிலைமையை எடுத்து பாருங்க, நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறோம், கொடுக்க கொள்ள கூட அப்படி இல்லை. கொடுத்தவன் கொஞ்சம் நன்றி மறந்து போயிட்டான்னு வச்சுங்க. நம்ம ஒரு ஆளுக்கு விசா எடுக்கிறோம் உதாரணத்துக்கு, அவன் வந்துட்டு நம்மளோட டாப் ஆகிட்டான், நம்மளை பார்த்தா கண்டுக்கிறது இல்லைன்னா நான் விசா கொடுத்து வந்தவன் நிலைமையை பார்த்தீங்களா சொல்கிறோமா இல்லையா? ஆனால் கொடுக்கக்குள்ள வேணால் அந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம். உதவி செஞ்சுட்டு அவன் நம்மளை கண்டுக்கலைன்னா என்ன பண்ணுது, கோபம் வருது. அதை பல பேர்கிட்ட சொல்லி காட்டுறோம். அப்படின்னா என்ன, நாம் நன்றியை அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறோம், அதான் அர்த்தம். நாம் நன்றியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்திருந்தால் என்ன பண்ணியிருக்காத, அந்த மனிதனுடைய புறக்கணிப்போ அந்த மனிதனுடைய பாராமுகமோ நம்மை ஒன்றும் செய்திருக்காது. இப்படியாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எளிமையாக தக்குவாவாக இறைவனை பயந்து வியாபாரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். இப்போ இந்த 4 கலீஃபாக்களுடைய காலத்துக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறையான சட்டத்துறை என்று ஒன்றே இல்லை, சட்ட அமைச்சகம் என்று ஒன்றே இல்லாமல் இருந்தது. அந்தந்த ஊரில் இருக்கிற நீதிபதிகள் அவர்களுக்கு அந்த வழக்கில் என்ன மனசில் தோணுதோ என்ன அதற்கேற்றவாறு தீர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். கூபாவில் போய் ஒரு தீர்ப்பு வழக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தீர்ப்பு ஒரு மாதிரியாக வரும், அதே வழக்கை மதீனாவில் போய் கொடுத்தீங்கன்னா அதனுடைய தீர்ப்பு வேறு மாதிரியாக வரும். இப்படியாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து எப்படியாவது போக்கியாக வேண்டும் என்று பல பேர் ஆசைப்பட்டார்கள், பல பேருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் யாருக்கும் அதை போக்குவதற்கான துணிச்சல் வரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யார் செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஒரு தனிநபர் செய்ய வேண்டிய வேலை அல்ல, இது யாருடைய வேலை, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அரசாங்கம் தானே செய்ய முடியும், அரசாங்கத்திற்கு அதற்கான பவர் இருக்கிறது, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா முடியாட்சியின் கீழ் என்ன ஷரியத்தின்படி அது தீர்ப்பு சொல்லக்கூடிய நம்பிக்கை பெற்ற புகஹாக்கள், மக்களுடைய நம்பிக்கை பெற்ற நீதிபதிகள் அந்த அரசாங்கத்திற்கு கையில் இல்லாமல் இருந்தார்கள். அரசாங்கத்துக்கும் சமய தலைவர்களுக்கும் என்ன மிகப்பெரிய இடைவெளி இருந்துச்சு. மக்கள் வந்து அரசாங்கத்துடைய தீர்ப்பை அரசாங்கத்துடைய தீர்ப்பாக மட்டும்தான் கருதினார்களே தவிர அதை ஒரு இஸ்லாமிய தீர்ப்பாலாம் என்ன பண்ணல மக்கள் கருதவில்லை. இப்போ இந்திய அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரூல் கொடுக்குதுன்னா நம்ம என்ன அதை இறைவனுடைய கட்டளை நினைப்போம், இல்லை ஒரு ஆட்சியாளருடைய கட்டளை, அவ்வளோதான். அதுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன இல்லை, எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அதே போல தான் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, 2 வெவ்வேறாக இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ சில விஷயங்களில் இஸ்லாம் ஒரு கட்டளையை சொல்லும், நம்மை ஆட்சி செய்பவர்கள் கட்டளை சொல்லுவார்கள். நாம் எப்படி இதை பின்பற்றதா அதை பின்பற்றதான்னு தெளிவில்லாமல் இருக்கிறோமோ அதே போல் அந்த மக்கள் எப்படி இந்த ஆட்சியாளர்களுடைய கட்டளையை இறை கட்டளையாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு ஒரு தனி மனிதர் முன் வந்தார். அதுதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, பிரைவேட்டாக அவர்களாகவே ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். நாளடைவில் எப்படி ஆகி போச்சுன்னா பின்னால் வந்து எல்லா அரசாங்கங்களும் இந்த தனி மனிதன் இயற்றிய சட்டத்தை தான் காலமாக பின்பற்ற வேண்டிய அளவுக்கு மாறி போச்சு. அதற்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக
அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நீதிபதிகளே, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ, அவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க என்ன ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, தீர்ப்பு கூறக்கூடியவர்களாக மாறினார்கள். இப்படியாக ஊருக்கு ஒரு சட்டம், ஊருக்கு ஒரு தீர்ப்பு என்றிருந்த நிலைமை மாறி ஒட்டுமொத்த அந்த அந்த இஸ்லாமிய பிரதேசம் முழுவதுக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரே தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமையை யார் மாற்றினாங்கன்னு கேட்டிங்கன்னா யார், இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் மாற்றி காட்டினார்கள். இதற்காக அவர்கள் மிகப்பெரிய முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மாணவர் குழுக்களை உருவாக்கிறார்கள். அவங்க அந்த மாணவர் குழுக்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டிங்கன்னா, குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்கு, வரலாறு, என்ன போர் தந்திரங்கள், அறிவியல் எல்லாத்திலும் என்ன தேர்ச்சி பெற்ற நிபுணர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய டீமே வச்சு எப்படி இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை மாற்றுவது என்றால் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் குழுவை வைத்து ஒரு மாற்றுகிறோமோ அதையெல்லாம் விட பல மடங்கு என்ன மிக கடினமான வேலை இது. என்ன கேட்டிங்கன்னா, சிந்து சமவெளியிலிருந்து பக்தாத் வரைக்கும், மிக ஸ்பெயின் வரைக்கும் அகண்ட தேசம், முஸ்லீம் தேசம், அவ்வளோ மிகப்பெரிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிபதிகளும், எல்லா நீதிபதிகளும், அதுவும் இவங்க அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இன்னொரு அரசாங்கத்துக்கு விரோதி இவங்க இருந்த போதிலும் கூட எல்லாரும் இந்த இமாம் அபூ ஹனீஃபாவுடைய தீர்ப்பை ஏற்று அதை ஒரு காமன், அதாவது அரசாங்கம் அங்கீகரிக்காமலேயே ஒரு காமன் ரூலாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாற்றி காட்டினார்கள் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இறைவன் மேல் அவங்க கொண்டிருந்த அந்த பயம், தக்குவா. இரண்டாவது அவர்களுடைய அந்த கேரக்டர். மக்களிடத்தில் என்ன, அவர்கள் எந்த விதமான தேவையும் மற்றவர்களாக இருந்தார்கள். எப்போ நம்ம வழி தவறி போகிறோம், மக்கள் நம்மை ஆதரிக்க வேண்டும், மக்களுடைய ஆதரவு நமக்கு வேண்டும், மக்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எப்போது ஒருவர் ஆசைப்படுகிறாரோ அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம், வழி தவறி சென்று விடுகிறோம். மக்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த உலகம் எதிர்த்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை விரும்புகிறார் என்றால் நான் அதை கண்டிப்பாக செய்வேன் என்று எப்போ ஒரு மூமின் சபதம் எடுக்கிறானோ அப்போ என்ன பண்ணுறது இல்லை, அவன் வழி தவறுவதற்கான முகாந்திரமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வளவு சீர்திருத்தங்களை செய்தார்கள். இதற்கெல்லாம் மேலாக அவர்களுடைய மிக முக்கியமான பங்களிப்பு, மிக முக்கியமான தியாகம் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரம், அதாவது யார் யாரெல்லாம் ஆட்சி செய்தார்களோ இறைவனுக்கு மாற்றமான ஆட்சி செய்தபோது அவர்களை நேருக்கு எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் அந்த காலகட்டத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருந்தார்கள், மிகச்சிறந்த இமாம்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இது தவறு என்று தெரியும். ஆனால் என்ன, நிர்பந்தம் என்ற பெயர் அல்ல, ஒவ்வொரு ஆத்மாவையும் அல்ல சக்திக்கு மேல் சோதிப்பதில்லை என்ற வசனத்தின் அடிப்படையில் தங்களுக்கு தாங்களாகவே ஒரு கற்பிதம் கட்டித்து கொண்டு என்ன பண்ணாங்க, மௌனமாக இருந்தார்கள். இல்லை மனதுக்குள் வெறுத்து கொண்டு ஈமானுடைய கடைசி நிலையிலே இருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல அணிநாயக்கர் அரசின் முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் ஜிஹாத் என்று சொன்னார்களே, அந்த ஜிஹாதை செய்வதற்கு துணிச்சல் படைத்த ஒரு மனிதராக இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்திருப்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகார விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். ஏன்னா யார் ஆட்சி செய்தாலும் அல்லாஹ் தான் உண்மையான ஆட்சியாளன். யார் ஆட்சி செய்தாலும் அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், ஆட்சி செய்ய வேண்டும் இதிலே தெளிவாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 4 கலீஃபாக்களுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் கலீஃபாவாக வந்தாங்களோ அவங்களாம் எப்படி பையத் பெற்றுக்கொண்டு வந்தார்கள்னா, அபூபக்கரை போல, உதுமானை போல, உமரை போல மக்களுடைய கருத்தை கேட்டெல்லாம் என்ன பண்ணல கலீஃபாவாக வரவில்லை. அவங்க கலீஃபாவாக வந்துட்டு வலுக்கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி த்ரெட்டனிங் பண்ணி என்ன பண்ணாங்க, மக்களிடத்தில் பையத்தை வாங்கினார்கள். எதிர்த்து யாராவது பேசினா என்ன, அவருடைய தலை துண்டாடப்படும் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வதிகாரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே கூட என்ன பண்ணாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர்களுடைய அக்கிரமங்களை அநியாயங்களை என்ன பண்ணாங்க, தோலுறுத்தி காட்டினார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில், குறிப்பாக இளைஞர்களிடத்தில் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய இந்த போராட்ட வாழ்வு, இந்த தியாக வாழ்வு, இந்த அர்ப்பணிப்பு, இந்த ஜிஹாதி உணர்வு எல்லாமே என்ன மறக்கடிக்கப்படுது. இது வந்து மறக்கப்படவில்லை, இது திட்டமிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்க, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. இமாம்கள்லாம் வெறும் ஒரு 4 சட்டங்களை பேசியவர்கள் என்ற அளவில் என்ன பண்ணுறது, அவருடைய பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய போராட்ட தளபதியாக எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக போராட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் போராடி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கலீஃபா மன்சூர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, அப்பாசிய கலீஃபா,
இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் உதுமானிய கலீஃபத்திலே இருந்திருக்கிறாங்க, அப்பாசிய கலீஃபாலே இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்பாசிய கலீஃபா மன்சூர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை இமாம் மாலிக், இமாம் அபீதப், இமாம் அபூ ஹனீஃபா 3 பேரையும் கூப்பிட்றாங்க. 3 பேரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, இமாம் மாலிக்கு, இமாம் அபீதப், இமாம் அபூ ஹனீஃபா 3 பேரையும் கூப்பிட்டு, எனக்கு அல்லாஹு தஆலா அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான். என்ன அதிகாரம்? கலீஃபாவாக ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான். இதற்கு நான் தகுதியானவனா, இந்த பொறுப்புக்கு தகுதியானவனா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இது என்னவோ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி பதில் மாதிரி கிடையாது. கடுமையான ஆட்சியாளன், அவனுக்கு எதிராக ஏதாவது சொன்ன என்ன தலை துண்டாடப்படும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல இந்த கேள்விகள் 3 பேரிடத்துல கேட்கப்படுகிறது. ஏன் இவங்க கேட்குறான்னா அர்த்தம் என்னன்னா, இவங்க சாதகமாக சொல்லிட்டாங்கன்னா என்ன, அதை வச்சு மக்களிடத்தில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது மக்களுடைய செல்வாக்கை இழந்த மன்னர்கள், மக்களுடைய செல்வாக்கு இழந்த ஆட்சியாளர்கள் செல்வாக்கை தக்க வச்சுக்கிறது என்ன பண்ணுவாங்க, அறிஞர்களை துணைக்கு வைத்துக் கொள்வார். யார் யாரெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமோ அந்த அறிஞர்களெல்லாம் பக்கத்தில் துணைக்கு வைத்துக் கொண்டு தாங்கள் ஒரு இஸ்லாமிய அரசு நடத்துவதாக ஒரு பிம்பத்தை காட்டுவார்கள். அதே போல் இந்த இவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, யார் கலீஃபா மன்சூர் கூப்பிட்டு 3 பேரும் கேட்குறார். இமாம் மாலிக் கொஞ்சம் பலகீனமாக இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்குகிறானோ அவர் அதற்கு உரித்தானவர் என்று ஒரு மாதிரி மழுப்பலாக இப்படியும் சொல்லாமல் அப்படியும் சொல்லாமல் போயிடுறாங்க. அடுத்தபடியாக இமாம் அபீதாபிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு பொருத்தமானவனா? உடனே அபீதாப் சொல்லி கேட்டுறாங்க, அல்லாஹு தஆலா உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தை தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான். உலகத்தில் வந்து அவன் யாருக்கு வேணா கொடுப்பான், அவன் முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீம் அல்லாதவனா இருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் மறுமையுடைய ஆட்சி அதிகாரத்தை யாருக்கு நாடுகிறானோ, யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எப்படி கிடைத்திருந்தாலும் நீங்கள் இனிமேலாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் வறுமையில் உங்களுக்கு இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கும், இல்லை என்றால் உங்களுக்கு இறைவனுடைய பொருத்தம் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு, கிலாபத் என்பது மக்களை வலுக்கட்டாயப்படுத்தி பையத் செய்வது அல்ல. அப்படி செய்தால் அது கிலாபத்தாக இருக்க முடியாது. இனிமேலாவது நீங்கள் இறைவனிடத்திலே நிம்மதியை கோரி பிரார்த்தித்து தூய்மையான அமல்களின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள ஆசைப்படுங்கள். இது என்ன கடுமையான ஒரு எச்சரிக்கை, கடுமையான அறிவுரை இமாம் அபீதப் சொல்றாங்க. இதை சொல்லக்குள்ள இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, இதை அவர் சொல்லும்போது நானும் மாலிக்கும் உடைகளை இறுக கட்டி கொண்டோம், என்னவோ நடக்க போகிறது, யாருடைய தலையோ இங்கு துண்டாடப்பட போகிறது, அந்த இரத்த துளிகள் நம்ம உடையில் எங்கே பட்டுட போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம எங்களுடைய உடைகள் எல்லாம் இறுக கட்டி கொண்டோம். ஆனால் அவன் கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாமல் அடுத்து அபூ ஹனீஃபா, ஏன்னா எல்லாரும் கேட்கணும் இல்லை, அபூ ஹனீஃபாட்ட கேட்குறான், நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதியானவனா? அபூ ஹனீஃபா சொல்கிறாரு, உங்களுடைய மனசாட்சியை உலுக்கி பார்த்தால் நீங்கள் இதற்காக எங்களை அழைக்கவில்லை என்பது உங்களுக்கு புரியும். இதுக்காக என்ன அழைக்கல, உன் மீதுள்ள பயத்தின் காரணமாக நீ விரும்பக்கூடிய சில விஷயங்களை நான் கூற வேண்டும், அதை கொண்டு நீ பொதுமக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என்னை அழைத்திருக்கிறாய். நீ இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது சரி என்று 2 மடையன் கூட சொல்ல மாட்டான். இப்படி சொல்றாரு, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சரி என்று 2 மடையன் கூட சொல்ல மாட்டான். ஆட்சி அதிகாரம் என்பது பொதுவான ஆலோசனையின்படியே நீங்கள் வந்து வர வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு சொல்லிட்டு 3 பேர் வந்துடுறாங்க. உடனே மாலிக் கோவம் வந்து போயிடுது மன்சூருக்கு. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு 3 சாக்கு பைகள் நிறைய அன்பளிப்புகளை அந்த பொற்கவியலை கொடுத்துட்டு அந்த 3 பேர்ட்டையும் போய் கொடுங்க, இவன் மாலிக் வாங்கிட்டா விட்டுடுங்க, ஏன்னா அவர் நம்மளை பற்றி ரொம்ப நெகட்டிவாக சொல்லலை, இந்த 2 பேரும் வாங்கினாங்கன்னு என்ன பண்ணுங்க, தலையை சீவிடுங்கிற. போய் மாலிக் கொடுக்குறது, மாலிக் தயங்கி வாங்கிடுறாங்க. அபீத் அப்படி கொடுக்கும்போது இது மன்சூருக்கே ஹலால் இல்லாத பொருள், இதை எப்படி நான் எடுத்துக்கொள்வதுன்னு திரும்பி கொடுத்துட்றாங்க. அபூ ஹனீஃபாவிட்ட போகக்குள்ள இதை நான் வாங்குவதை விட என்னுடைய தலையை, அதுக்கு தான் வந்திருக்காங்க, என்னுடைய தலையை துண்டித்துடுவது மேலானதுங்கிறாங்க. உடனே போய் இந்த விஷயம் சொல்லப்படும் போது கலீஃபா மன்சூர் சொல்றாரு, இந்த யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாத இந்த குணம்தான் இந்த அபூ ஹனீஃபாவை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது என்று என்ன பண்றாரு அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த அளவுக்கு ஒரு கலீஃபாவை எதிர்த்து, ஆட்சியாளன் தவறு செய்யும் போது எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இவங்க உண்மையை உரத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பைத்துல் மாலுடைய விஷயத்திலே
அந்த காலத்து ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பொது நிதியை பொது நிதியாக கருதவில்லை. ஆரம்ப கால கலீஃபாக்கள் அப்படி அல்ல. அதே போல் அடுத்தபடியாக வந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தை பார்க்கிறோம். அவர்களை பார்ப்பதற்கு ஒரு மனிதர் போறாராம். அப்போ உமர் இப்னு அப்துல் அஜீஸ் வந்து ஒரு சிம்னியில் அதாவது என்ன சொல்கிறது எண்ணெயை ஊற்றிக்கொண்டு ஏதோ கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க அலுவல். அவர் வர நீங்கள் எதுக்கு வந்தீங்க பர்சனலாக பார்க்கணுன்னே அதை அணைத்து விட்டு என்ன பண்ணுறாரு இன்னொரு விளக்கை ஏற்றுக்கிறார். என்னங்க கேட்டால் இப்படி என்ன பர்சனலாக பார்க்க வந்திருக்கிற இந்த நேரத்துக்கு என்ன அரசாங்கத்துடைய இது வந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த பைத்துல் மால் என்ன இருந்திருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் யார் வீட்டு காசு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது எவன்னா பிடிக்குமோ அவனுக்கெல்லாம் விருதுகள் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? விருதுகள் கொடுப்பது, சன்மானங்கள் கொடுப்பது, அரசாங்கத்துடைய பொது நிதியிலிருந்து ஆடம்பரமான என்ன உல்லாச பூங்காக்களை கட்டிக்கொள்வது, இதையெல்லாம் அவர்கள் செய்த போது இதையெல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் என்ன பண்ணுறாங்க கண்டிக்கிறார்கள். இமாம் மன்சூருக்கும் சரி கலீஃபா மன்சூருக்கும் அபூ ஹனீஃபாவுக்கு அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். எதில் சண்டைன்னு கேட்டிங்கன்னா இவர் அன்பளிப்பு கொடுப்பார், இவர் வேணான்ட்டு போயிடுவார். ஒரு ஆள் கூட்டுக்கிறார் எதுக்கு அன்பளிப்பு கொடுக்குறது வேணாங்கிற ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க என்ன அன்பளிப்புகள் வந்து ரசூலுடைய சுன்னத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ உன் காசுலேருந்து கொடுத்தா நான் வாங்க தயாராக தான் இருக்கிறேன். நீ கொடுக்குற காசுலாம் இது பொது நிதி, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை. பொது நிதியிலேருந்து பெறணும்னா ஒன்று நான் சிப்பாயாக இருக்கணும், இல்லை ஏழையாக இருக்க வேண்டும், இல்லைன்னா குழந்தையாக இருக்க வேண்டும். இதில் ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த இது இருக்கு பைத்துல் மால்லேருந்து நிதி கொடுக்கலாம். இதில் எதுவுமே இல்லாத நான் எப்படி உன்னிடத்துலேருந்து வாங்க முடியும் என்று தைரியமாக என்ன பண்ணியிருக்காங்க மன்சூர் இடத்தை சொல்லியிருக்கார்கள். அதே போல் மன்சூர் என்ன பண்ணுறாரு இவங்களை வந்து தலைமை நீதிபதியாக நியமிக்கிறார்கள். ஒட்டுமொத்த தலைமை நீதிபதியாக என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த நீதிபதி பதவி தேவையில்லைங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு 30 கசையடிகள், சாதாரண அடிலாம் கிடையாது, 30 கசையடிகள் இந்த நீதிபதி பதவியை ஏற்க மறுத்த காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அவர்களுடைய அந்த மன்சூருடைய சிற்றப்பா சொல்கிறாரு என்ன காரியம் செய்து விட்டாய்? இமாம் அபூ ஹனீஃபா எப்படிப்பட்ட செல்வாக்கு படைத்த மனிதர் தெரியுமா? இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் உனக்கு எதிராக 1,00,000 வாள்கள் கிளம்பும் என்று எச்சரிக்கிறார்கள். உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அபூ ஹனீஃபாவை சமாதானப்படுத்துவதற்காக அந்த ஒரு அடிக்கும் 1000 திரகங்கள் 30,000 திரகங்கள் என்ன பண்ணுறாரு பரிசு பொருளாக அனுப்புகிறார். அதை அவங்க வாங்குறீங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதையும் வந்து திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். அதே போல் வந்து கலீஃபாவின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கலீஃபா தவறு செய்தால் கலீஃபாவை கண்டிக்கக்கூடியவர் தான் என்னவாக இருக்க வேண்டும் நீதிபதியாக இருக்க வேண்டும். அப்படி தான் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்திருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ஒரு வழக்குக்காக போகிறார்கள். அப்போது நீதிபதி என்ன பண்ணுறாரு உமரை பார்த்த பிறகு மரியாதை செய்கிறார். உமர் சொல்கிறாரு நீ முதல் அநீதி செய்கிறாய். இரண்டாவது உமருக்காக ஒரு விசேஷமான காரியத்தை செய்கிறார், நீ நீதிபதி பதவிக்கு லாய்க்கு இல்லைன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்படிப்பட்டலாம் என்ன கலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பின்னால் எப்படி நீதிபதிகள் என்பவர்கள் கலீஃபாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொம்மைகளாக மாறிப்போனார்கள். அப்போ இந்த ஈராக்குடைய கவர்னராக இருந்த இப்னு ஹுபாரா என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து உலமாக்கெல்லாம் தன்னோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அப்போ தான் மக்கள்கிட்ட தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும்ட்டு. அதுக்காக இவன் அபூ ஹனீஃபாவை கூட என்னென்னவோ பேசி பார்க்குறான். என்னுடைய முத்திரையிடப்பட்ட மோதிரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் நினைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எந்த சட்டமும் இங்கே செல்லுபடி, நான் கூட ஒன்றும் பண்ண முடியாது, பைத்துல் மால் எந்த பணமும் வந்து உங்களுக்கு வெளியே போகாது, இதுக்கு மேலே நீங்கள் இது ஏற்றுக்கலன்னா, அதாவது ஒரு மனுஷரை பதவியை ஏற்றுக்கொள்வதற்காக என்னென்னலாம் மிரட்ட வேண்டியது இருக்குது பாருங்க. இப்போலாம் அது தேவையா? பதவி இருக்குன்னு எங்கேயாவது அப்படி லேசாக சமீஞ்ச கெடுத்தாலே எல்லாத்தையும் கொள்கை கூட்டணி எல்லாத்தையும் விட்டுட்டு எதிர்முகம் மாறுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துட்டு இருக்கிறோம். அவங்கள சம்மதிக்க வைக்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சொல்கிறான் மிரட்டுறான், நீங்கள் இதை ஏற்றுக்கலனா என்ன உங்களுக்கு கசையடிகள் விழும் சொல்கிறாங்க. அதற்கு வந்து அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல, நீ கசையடி கொடுத்தாலும் பரவாயில்ல, கசையடிகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மற்ற அவர்களோடு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா, ஒரு நிர்பந்தமாவது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லலை, நாங்களும் விருப்பம் இல்லாமல் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறாரு இந்த அநியாயம் செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளன் அவனுக்காக இந்த பள்ளிவாசலுடைய கதவுகளை என்ன சொன்னால் கூட நான் எண்ண மாட்டேன், இந்த பள்ளிவாசலுடைய கதவுகளை என்ன சொன்னால் கூட எண்ண மாட்டேன். இவ வந்து ஆட்சியாளனா என்னை நீதிபதியாக நியமிப்பான், யாரையாவது கொல்லுவான், அதுக்கு என்ன முத்திரையிட சொல்லுவான்,
அந்த கொலையில் என்னை கூட்டாளியாக விரும்புகிறீர்களா? இந்த கொலையில் நான் ஒருபோதும் என்ன வர மாட்டேன், நான் கூட்டாளியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, உலகத்துடைய கசையடிகளை பெற்றுக்கொள்வது மறுமை நாளுடைய துன்பத்தை அனுபவிப்பதை விட எனக்கு என்ன மிக லேசான ஒரு விஷயம். மறுமை நாளுடைய அந்த கொடுமையான அந்த அனுபவங்களுக்கு முன்னால் இந்த உலகத்துடைய கசையடி என்பது ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த பொறுப்பை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அதனை கொலை செய்தாலும் சரியே என்று ரொம்ப தைரியமாக எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறாங்க. அதற்கு பிறகு மக்காவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து விடுகிறார்கள். பின்பு மீண்டும் வருகிறார்கள். மன்சூருடைய ஆட்சி காலத்தில் அந்த மன்சூர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார் கேட்டீங்கன்னா, தன்னை விட ஒரு அறிஞர், தன்னை விட ஒரு மனிதர் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். இவர் எந்த நேரத்தில் இவரால் நமக்கு ஆபத்து வரும்னு பயந்துட்டு அவரை பற்றி அந்த மன்சூர் வந்து இந்த இமாம் அபூ ஹனீஃபா மேலே எந்த அளவுக்கு கோபமாக இருந்தார் என்பதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பெயரை சொன்னாலே பற்ற வைக்காமலே அவர் இருந்து கொண்டிருந்தார்ன்றாங்க. அதாவது அபூ ஹனீஃபாவோட பெயரை சொன்னால் அவர் பத்தெல்லாம் வைக்க வேணாம், தானே எரிய வரான். அந்த அளவுக்கு என்ன மன்சூருக்கு இவர் மேல் கோபம் இருந்ததுன்றாங்க. அப்போ அந்த மன்சூர் ஒரு முடிவுக்கு வர்றாரு, அபூ ஹனீஃபாவை கொலை செய்தால் மக்கள் எதிர்ப்பாங்க, கொலை செய்வதை விட இவரை வந்து தங்கத்தலையால் பூட்டி நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மீண்டும் இவர் முயற்சி எடுக்கிறார். உங்களை நான் வந்து தலைமை நீதிபதியாக நியமிக்கிறேன், எல்லா இந்த டோட்டல் முஸ்லீம் உம்மாவுடைய ஒட்டுமொத்த தலைமை நீதிபதியாக நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எப்படியோ அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறார். உடனே அவர் திருப்பி சொல்கிறாரு, நான் இதுக்கு வந்தால் நான் வந்து நான் இதுக்கு லாய்க்கு இல்லாதவங்கிறார். ஸோ நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறார். யார்? கலீஃபா மன்சூர் சார். நீங்களே என்ன சொல்கிறீங்க, நான் பொய் சொல்கிறேன்றீங்க, பொய் சொல்கிறவன் நீதிபதியாக வருவதற்கு லாய்க்கானவனா, அப்பயே என்னை வந்து நீதிபதியாக நியமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு என்ன, அது இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுது. நீங்கள் இதெல்லாம் நீதிபதி பதவியை ஏற்றுக்கலைன்னா உங்களை புராத் நதியில் மூழ்கடிச்சிருவாங்கிறார். நீங்கள் புராத் நதியில் மூழ்கடித்தாலும் சரி, நிச்சயமாக நான் இந்த நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதற்காக என்ன பண்ணாங்க, கசையடிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டு என்ன கலீஃபா மன்சூராலே விஷம் கொடுக்கப்பட்டு ஹிஜ்ரி 150வது ஆண்டிலே இறந்ததாக வரலாற்றுடைய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படியாக இந்த இதுவரைக்கும் நாம் வந்து ஒரு ஃபிக்குடைய ஒரு சட்டத்திட்டத்துடைய விளக்கம் சொல்லக்கூடிய நிபுணராகவே மட்டும் பார்த்த இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவருடைய விமர்சிக்கக்கூடிய எத்தனையோ பேரை விட தக்வாவிலே, இறை எச்சத்திலே, தன்னுடைய உயிரை விடுவதற்கு கூட என்ன தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு கூட தயங்காத மனிதர்களாக இருந்தார்கள். அப்படி தயங்காத மனிதர்களாக அந்த இமாம்களை போன்று எத்தனையோ இந்த வரலாறு நெடுகிலும் எத்தனையோ பேர் இருந்துள்ள காரணத்தினால்தான் இஸ்லாம் இன்றளவுக்கும் என்னவா இருக்கிறது, உயிர் போடு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை மரண தருவாயிலே கூட அவர்கள் உயிர் எழுதி வைக்கிறார்கள். என்ன உயிர்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தாதிலே பெரும்பாலான இடங்களை கலீஃபா மன்சூர் என்ன பண்றாரு, மக்களிடமிருந்து அபகரிச்சிடுறார். எப்படி இன்னைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அபகரிக்கிறாங்கல்ல, அபகரிச்சிடார், உயிர் எழுதி வச்சிடறார். என்ன பகதாதில் எங்கேயுமே புதைக்கக்கூடாது, என்ன மன்சூருடைய அந்த நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட இல்லாத பகுதியில் புதைக்கணுங்கிறாங்க. உடனே மன்சூர் பத்திரத்தை பார்த்துட்டு சொல்கிறாராம், நான் உயிரோடு இருந்த போதும் உன்னை என்னால் ஒன்றும் செய்ய முடியல, உன்னை இறந்த போதும் உன்னை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எவ்வளவோ தக்வாவுடைய அறிஞர்கள் கூட, எவ்வளவோ பயபக்தியுடைய அறிஞர்கள் கூட ஆட்சி அதிகாரம் என்று வந்தபோது, எதிர்ப்புகள் என்று வந்தபோது, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எல்லாத்தையும் விட்டு காம்ப்ரமைஸ் ஆய்து கொள்வதை பார்க்கிறோம். எப்படியாவது இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகளோடு கூடி கொலாவி சமரசம் செய்து கொண்டாவது எப்படியாவது தம்முடைய உலக வாழ்வை, இந்த முஸ்லீம் உம்மாவுடைய உலக வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர்கள் முயற்சி செய்வதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வளவோ உலகத்திலே வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட, எவ்வளவோ பதவிகள் கொடுக்கப்பட்ட போதும் கூட என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய கல்வியை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆற்றலை, இறுதியாக தன்னுடைய உயிரை கூட என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்து இந்த மார்க்கம் இந்த மண்ணில் மேலங்குவதற்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, அர்ப்பணம் செய்தார்கள். எனவே அந்த இமாம்களை போல இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இமாம்கள் மாத்திரமல்லாமல் நாமும் என்ன அவர்களை போன்று இந்த மார்க்கத்துக்காக நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய உயிர்களை அர்ப்பணிக்க தயாராகும் போது இன்ஷா அல்லாஹ் இறையாட்சி என்பது கனவல்ல, அது நம் காலத்திலே மலரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.